welcome back to Gitchu's Kitchen. Please like, share and subscribe to our channel. We wish everyone a very happy new year 2025. இன்னைக்கு one pot பாவ் பாஜி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவ் பாஜி நம்ம குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. அதுக்கு முக்கியமாக நமக்கு அமுல் பட்டர் இந்த பாவ் பாஜிக்கு தேவைப்படும். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், அப்புறம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பொட்டேட்டோ 200 கிராம், மற்ற வெஜிடபிள்லாம் ஒரு 50 கிராம் 25 கிராம்ங்கிற அளவில் எடுத்திருக்கேன். நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம பீட்ரூட் போடுறதுனால ரொம்ப நல்லா கலர் கிடைக்கும். ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக கொத்தமல்லியும் புதினா வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 பியூரே பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணது 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு. ஜீரா ரோஸ்டட் பவுடர் 1 டீஸ்பூனு. பாவ்பாஜி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூனு. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை கிராம்பு வச்சுருக்கேன். அமுல் பட்டர் ஒரு 50 கிராமு. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு லெமன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். குக்கரில் ஆயிலையும் பட்டரையும் ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் கலர் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ண ஆரம்பிங்க. காய்கறியெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெந்து மசிஞ்சு நல்லா மேஷ் ஆகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரை மசாலா பவுடர்லாம், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர்லாம் இப்போ ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அப்புறம் தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிட்டு கடைசியாக கைப்பிடி கொத்தமல்லி புதினாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரேவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 250 ml தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பாஜி. இது நல்லா ஒரு 6-7 விசில் நல்லா விடுங்க. விட்டுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வெந்திருக்கும். இப்போது நீங்கள் ஒரு மேஷரோ இல்லை அந்த கரண்டியோ வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி பட்டரையும் போட்டு சர்வீஸ் பண்ணிவிடுங்க. சுட சுட நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரெட்டும் சேர்த்து. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பாஜி நமக்கு பாவ் பாஜி ப்ரெட்டுக்கு மட்டும் இல்லை, பூரியோட, சப்பாத்தியோட, தோசை கூடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டியாவே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.